ஹாய் அல்கீஸ், எல்லாருக்கும் பெரிய குட் மார்னிங். நாங்கள் இன்னைக்கு வந்து திருவண்ணாமலை போகிறோம். நீங்களும் வாங்க. நான் பட்டை போட போறாவி சிவப்பா வணக்கம்மா. நாத்தனாரை பிக்கப் பண்ணிவிட்டோம். பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் வந்து இப்போ முனியப்பன் கோயில் போயிருக்கோம். ஆமாம், சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்புறோம். அல்கீஸ், நாங்கள் இப்போ வந்து இது என்ன ஊருக்கா? வெண்ணங்குடி முனியப்பன். ஸோ இங்கே சேலத்தில் இவங்களோட ஆட்சி தான் இருக்கும். எங்கே போனாலும் முனியப்பனோட ஆட்சி தான் இருக்கும். ஸோ அதனால் வெண்ணக்குடி முனியப்பன். ஸோ நான் பசிக்குதாடா? எம்டிஎஸ்ல திங்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்பனாலும் சர்வீஸ் ரோட்ல போங்க. அப்பனா வேணே சர்வீஸ் ரோட்ல போங்க. சர்வீஸ் ரோட்ல போங்க. வேற கத்திட்டே இருக்கற. நான் இண்டிகேட்டர் போட்டுருக்கேன்ல. என்னடா அங்க எல்லாம் எம்டியா இருக்குது. சர்வீஸ் ரோட்ல போங்க. அங்க செந்தூர் பவன் இருக்குது. இரு நதிக்கா சைவம் நம்ம அசைவம்ல. இல்ல சைவம். ஒரு வழியா ஒரு அரை மணி நேரமா தெரிய வந்துச்சு. அங்கதான் இருக்கா? இருக்கு, வாங்க போறோம். நமக்கு நாம அடங்குறமோ இல்லையோ, இந்த மண்டை அடங்கினா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம மண்டை அடங்கினா தானே, நாம அடங்கினா நம்ம மண்டை அடங்கிருக்கு. இது வேற இப்படியே தூக்கிட்டு நிக்கிறான். எப்ப அமுருவானே தெரியல. ஓகே, என்ன வேணும்? டேய், உனக்கு என்ன வேணும்டா? பொங்கல், பூரி, தோசை, பரோட்டா. புரோட்டால கதை இட்லி. பொங்கல், பூரி, தோசை, பரோட்டா, ப்ளைன் ரோஸ்ட், முட்டை ப்ளைன். நீ என்ன வாங்குற? நான் பூரி. நான் பொங்கல். இட்லி பிடிக்காதுன்னு சொல்லி டேஸ்ட் பார்த்துட்டு 2 ஆளு அமுக்கிட்டு இருக்காங்க. 3 ஆளு. நானே இட்லி பிடிக்காது நானே இப்போ சொன்னேன். இதோட 2வது டோல் வந்துச்சு. நாங்கள் இன்னும் ஃபாஸ்டாக, ஏன்னா லாங்கே இந்த கார் வாங்கினதுக்கப்புறம் ஐயோ இந்த முடி வேற லாங்கு போகவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறனால நாங்கள் ஃபாஸ்டாக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக கிளம்புவோம். இன்னும் எத்தனை டோல் இருக்கான் தெரியாது. போனீங்கன்னு சொன்னீங்க. நான் ஒரு டைம் நான் போய் இவன் குழந்தையா இருக்கிறப்ப போனேன். அவனே இப்போ பெரிய போய் ஆகிட்டான். என்னடா தம்பி இப்படி பண்ணுறாங்க? நானும் அண்ணா கேட்டு திருவண்ணாமலை நீங்கள் வர்றீங்கன்னா அங்கே சிட்டிக்குள்ளேயே வந்து சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. இங்கே வந்து ஒரு டீ கடை கூட இல்லை. அந்த லைனில் ஒரு 40 கிலோமீட்டருக்கு வந்து எதுவுமே கிடையாது. இருக்கும் ஒரு சின்ன டீ கடைங்க. பட் அதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு தெரியாது. ஏன்னா நாங்களே நிறையா கடையை ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டோம். எல்லாம் நின்று எனக்கு டீயே வேண்டாங்கன்னா நீ விட மாட்டுறாங்க. வேணாண்டா, எனக்கு வேண்டாம். ஏய், டோரு கிளாஸ் ஏற்ற வேலை. இங்கே ஒரு பஜ்ஜி போண்டாங்க கூட கிடைக்காது. நாமெல்லாம் பஜ்ஜி போண்டா இல்லைன்னா உயிர் வாழ்கிறதே கஷ்டம். இல்லை எப்படி? என்ன எல்லா மூஞ்சி பின்வாங்குது? அல்கீஸ், நாங்கள் ஃபைனலாக வந்து என்ட்ரி ஆகிட்டோம். இன்னும் 10 கிலோமீட்டரில் திருவண்ணாமலை கோயிலுக்கு என்ட்ரி ஆகிடுவோம். ரோடு வந்து நல்லா இருக்கு, ஃப்ரீயாக இருக்கு. அப்புறம் அனிமல்ஸ்லாம் வந்து நிறையா கிராஸ் ஆகுது, மங்கீஸ். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக வாங்க. ரோடு செம்மையாக இருக்குது மாமா. ஆமாம். அப்புறம் 2 வீலர் காரங்க இவங்க இல்லை, எப்போ பார்த்தாலும் இந்த கோடு வந்து இங்கே கோடு தெரியல, இந்த இதில் தான் நம்ம போகணும். இதுக்குள்ளே தான் வந்து 2 வீலர் காரங்க போகணும். எதுக்கு இங்கே வரீங்க? சரி இங்கே வரீங்க, ஓகே. பின்னாடி வண்டி வருதுன்னு தெரிஞ்சால் இப்படி போக வேண்டியதாட, போக மாட்டீங்க. என்னப்பா இப்படி பண்ணுறீங்க? ஆரம்பிச்சிட்டியாடா கோயம்புத்தூர் பெருமைய? கோயில் வந்தாச்சு. என்ன சொல்லணும்? அண்ணாமலையார் இல்லை, ஏதோ சொல்லணும். திருவண்ணாமலை. இப்போ எப்படின்னா முருகனுக்கு அரகர சொல்லுவோம்ல. நம சிவாய. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா.
எவ்வளோ பிரம்மாண்டமான கோபுரம், அவ்வளோ அழகா இருக்கு. பின்வாசல், இது பின்வாசல் வழியா வந்திருக்கோம். பார்க்கிங் பண்ணுறதுக்கப்புறம் அழகீஸ். இப்போ நாங்கள் வந்து திருவண்ணாமலை வந்துட்டோம். ஆனால் பார்க்கிங் போடுறதுக்கு வண்டி எங்கேப்பா, கோயில் சுற்றியான அழகீஸ், சுற்றி கித்தி வந்து அலைஞ்சு கிழிஞ்சு ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்தில் வந்து பார்க்கிங் போட்டிருக்கோம் இப்போதைக்கு. ஆமாம் அழகீஸ், வேறு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் போட்டுருங்க. மோஸ்ட்லி இப்போ க்ரௌடு கிடையாது, சாமி கோயில் பக்கத்தில் வந்து க்ரௌடு கிடையாது. ஆனால் என்ன பார்க்கிங் போகிறதுக்கு இடமே இல்லை. இடம் இருக்குதுன்னா அந்த இடத்துல போட்டீங்கன்னா சும்மா ஒரு அக்கா வந்து போலீஸ் ஃபைன் போடுறாங்க அழகீஸ். ஆமாம் அழகீஸ், ஃபைன் போடுறாங்க, பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவுட்டர் போட்டுட்டு கொஞ்சம் நடந்துக்குள்ள போய்க்குங்க, ஓகேவா? ஓகே அழகீஸ், இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். கோயில் முன்னாடி போய் சாமி கும்பிட்டு நாங்கள் அப்படியே கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, எங்கள் பிள்ளை நீங்களும் வாங்க, அப்படியே உங்களுக்கும் ஒரு புண்ணியம் சேரட்டும். ஓகே அழகீஸ், வாங்க கோயில் முன்னாடி போய் பார்ப்போம். அழகீஸ் ஃபைனலாக வந்து கார் பார்க்கிங் பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம். அழகீஸ் இப்போ வந்து நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உள்ளே வந்து போயிட்டு வந்துட்டு தான் உள்ளே போவோம். இப்போ வந்து நம்ம சூட ஏற்றலாம். இருங்க அப்படிங்க போய் வந்தாச்சு அழகீஸ். அக்னி லிங்கம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் லிங்கத்தில் 3 கிலோமீட்டர் கரெக்டாக. இது இப்போ தான் 2 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட்டு கோயில் வாசல்லேருந்து 3 கிலோமீட்டர் கரெக்டாக. இங்கே இந்த லிங்கத்துக்கு இல்லை 2 கிலோமீட்டரா? இப்போ பார்த்தனே இந்த மேப்பில். ஓகே ஓகே ஓகே, அழகாச்சு. அப்படி முன்னாடி போகிற அழகி சாமி கும்பிட. ஆனால் உள்ளே எனக்கு தெரிஞ்சு ஏமா லிங்கத்துக்கு ஒரு வீடு இருக்குதாம்மா, அக்னி லிங்கம். புலிமான் இருக்கு அழகி, மான் பார்க்க வந்திருக்கோம். செம்மையாக இருக்கு. புள்ளிமான் ரொம்ப ரேரு. அங்கே பாரு, அங்கே பாரு. ஏய் ஹாய் ஹாய். நல்லா இருக்குல்ல? புலிமான் வாங்கி கொடுறா. இது என்ன இதா பொம்மையா வாங்கி தரதுக்கு? ஆமா மான் கத்தும், மான் கத்துமா, மான் கத்துமாமா. ஏதோ தரியான்னு பாக்குது, கடிச்சிட்டு போகுது. செம்மையா இருக்குது. இந்தப்பா தலைவர் பாருங்க, தலைவரோட என்னடா ஆசிரமம், பீடம், கைலாசா பீடம், திருவண்ணாமலை. சிலவங்க பார்த்தீங்களா இல்லையா? ஏய் பொம்மை மாதிரி வரும். பார்த்துக்குவே. அதான் பாரு போட்டிருக்க பாரு, வேர்ல்டஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏரியாமா. எப்படி நீ போன முடியுமா? சூரியலிங்கம் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே உள்ளே போய் போகிறோம். நாங்கள் வந்து சாமி கும்பிட போகிறோம். வெளியே வந்து தேங்காவோட அப்படின்னது தேங்காய் தானே, இது தேங்காவோட இருக்குது கேஸ், தேங்காய் பூ இருக்குது, சாப்பிட்ணும் அப்படி சொல்லியிருக்கான். வாங்குவோம், இல்லை வாங்க மாட்டோம். அதுவும் காட்டு போக முடியுமாங்க? ஓகே இப்போ சாமி கும்பிடலாம். இப்போ வனலிங்கம் வந்தாச்சு. இல்லை அடுத்து ஒன்று வாயிலிங்கம், அடுத்தது தான் ஒன்று. ஐஎஸ் வனலிங்கம் வந்தாச்சு நாங்கள் இப்போ. ஆனால் அபிலா கொஞ்சம் முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கடமை, ஒரு கண்ணியத்தோடு இருக்கா. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, வைராக்கியம். என்னால் சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்கிறியா? என்னால் முடியல. ஏம்மா அம்மா உன்னோட லிங்கம் வந்தாச்சு, உன்னோட ராசிக்கு லிங்கம் வந்தாச்சு. ரொம்ப வலிக்குது. எல்லாம் சிவன்மயம், எல்லாம் சிவமயம் தாங்க. சரியா? சிவன் எல்லாம் பார்த்துக்காரு. கமான். ஓ சந்திரலிங்கம் வந்துட்டோம் நம்ம. இந்த கட்டை 2 லிங்கம் தான். கட்டை இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தான். ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ். அது கம்மி தான்ப்பா. 480, 800 480 தான். ஓகே ரைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சந்திரலிங்கம் வந்துட்டோம். இன்னும் 4.80 கிலோமீட்டர் தான். நாங்கள் அழகாக நடந்துடுவோம்.
அபி டயர்டே ஆகல, இதுக்கு முன்னாடி அப்படியே சொல்ல சொன்னா, அதனால தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். குபேரலிங்கம் வந்துட்டு நாங்கள் என் முருசன் vlogல மூழ்கிட்டாரு, அதனால தான் டைமிங்ல உள்ள வந்துட்டு இருக்கேன். அப்படி இல்லை அழகீஸ், நான் வந்து சாமியை வந்து அபி காமிக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு காமிக்கணும், அதே மாதிரி எத்தனை லிங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அதான் அழகீஸ். டெய்லியும் அவர் vlogக்கு வருவாரா? டெய்லியும் வருவேன், கண்டிப்பாக வருவேன் அழகீஸ். ப்ராங்க் சேலஞ்சாக வருவேன் அழகீஸ், எல்லாம் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து ஃபன் ஆக்டிவிட்டாக இருக்கணும் போது பண்ணுவேன், அவர் வேடிக்கை பார்ப்பார். அழகீஸ். நாம வேடிக்கை பார்க்க சங்கம் அழகீஸ், பலத்தமிழக வாலிப சங்கம் மாதிரி நாங்கள். ஓகே அழகீஸ், போய் சாமி பாட்டு வந்துடலாம். கடைசி லிங்கம் வந்துட்டோம் நாங்கள், ஈசானிய லிங்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபி டயர்டாக நடக்க முடியாமல் நடந்துட்டோம் அழகீஸ். அங்கே சொல்ல சொன்ன நாங்கள் டெம்பிள் நடந்து வரணும்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பாருங்க நடக்க முடியாமல் அம்மா அப்பா அப்படின்னு வந்துட்டு அழகீஸ். எப்படி ஏய் என்னடா அப்படியாடா நடக்கிற? பார்த்துக்கலாம். காமிக்கிறேன். பாப்பா நடந்தா எப்படி பார்த்தீங்க, வீடியோ கேஸ் நடந்தா பார்த்தீங்களா? போங்க அங்கே அழகீஸ். ஒரு வழியாக கோவில் பக்கமாக வந்துட்டோம். அபிக்கு இப்போ தான் சிவாய நமக்கு சிவாய நமன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. கமான் கண்டினியூ. இன்னும் எதிர்பார்க்குறேன். நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம. பா இன்னும் புத்துணர்ச்சி வந்துச்சு போல. கமான் கமான். அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னாங்க அது சின்ன கோபுரமாமா, பெரிய கோபுரம் அப்படிலாம் இல்லை, எல்லாம் ஒரே கோபுரம் தான். கொஞ்சம் ஓம் நம சிவாய. அழகேஷ் ஒரு வழியாக நாங்கள் ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 6:30. நாங்கள் 12:30 ஸ்டார்ட் பண்ணோம், 6:30க்கு வந்திருக்கோம். கொஞ்சம் நடக்க முடியாமல் நடந்து வந்துவிட்டோம். நாங்கள் எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டோம். ஆனால் இதேமாதிரி கண்டிப்பாக இன்னும் ஒரு 3 மாதம் கண்டிப்பாக வரலான்னு நினச்சிருக்கோம். பட் பார்ப்போம், 3 மாதம் நமக்கு எதாவது நடந்தா நல்லது அழகேஷ். பெருமாளே சாமி, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் கிட்ட வாங்காதீங்க, என்ன கொஞ்சம் உட்காந்துச்சு ஜாலியாக கொண்டு வரீங்க. சாமி எவ்வளோ பக்கமாக பார்த்தீங்க? பார்த்துக்கோ எவ்வளோ கஷ்டப்படாத நம்ம சாமி தரிசனம் கொடுத்துருக்கு நமக்கு. இது வந்து என்னன்னா சடனா இல்ல நான் போய் சொல்றேன். ஓகே ஓகே அழகேஷ், நாங்கள் போய் பார்ப்போம். போனீங்க போயிட்டுங்க.